நன்றி ஜேக்கப். என்னுடைய மாணவனாக அவரை இங்கே ஹெட் மாஸ்டராக சந்திக்கிறதுல ரொம்ப பெரும் மகிழ்ச்சியும் பெருமையோடு நான் நினச்சி பார்க்குறேன். உங்கள் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமாக என்ன பார்த்ததில்ல? அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துவீங்க? ஒரு பெரிய ரிலாக்ஸ் இப்போ கிடச்சிதா? யாரோ வந்து எதையோ சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கும் போது இவன் நம்மால் தான் தெரியுதா? அப்படி தெரியுதா? என் செல்ல பசங்களா உங்களுக்கு தெரியுதா? நம்ம ஃப்ரெண்டு தான் வந்திருக்காரு அப்படின்னு தெரியுதா? தெரியுதா? வெரி குட். இதுதான் உங்களுக்கு தெரியுதா? வாவ், நைஸ், குட். இதுதான் என்ன ஓப்பனிங். நம்மளுடைய ஓப்பனிங் எப்படி இருக்கணும்? ஒரு அன்கண்டிஷனலாக. இது வந்து எந்த விதமான தடையும் இல்லாமல் ஒரு ஒரு திறந்த மனதோட எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி உங்களுக்கு கிடச்சிதுன்னு நினச்சிக்கோங்க. எல்லா நாளும் கிடைக்குமா? கிடச்சிது. ஆனால் இதை எல்லா நாளைக்கும் கொண்டு போகணும். ஏன்னா நம்மளோட உலகம் எங்கே இருக்குது? வீடு, அப்புறம் இந்த பள்ளி. வேறு புது மனிதர்களை நம்ம பார்க்குறதெல்லாம் இந்த கட்டத்தில் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் 10th வந்த உடனே டென்த்துன்னு உங்களை என்ன பண்ணியிருப்பாங்க? எல்லாம் கார்னர் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை எங்கே முடிய போகுதுன்னு இந்த 10thலேயே முடிஞ்ச போகுதுன்ற மாதிரி இந்த பரீட்சை தான் உங்களுக்கு அப்படின்னு. ஆனால் அதில் பாதி உண்மை இருக்குது. ஏன்னா இதுதான் பரீட்சை தான். நம்மளுடைய அடுத்த கட்டத்தை தீர்மானம் பண்ணுறது இந்த பரீட்சை. அது கிடைக்கக்கூடிய மார்க்கு, அதனுடைய அளவுகோல். இதுதான் அளவுகோல். இப்போ இதை நம்ம சரியாக செய்யணும் ஒரு பக்கம். ஆனால் எவ்வளோ தடைகள் தான் இருக்குது நமக்கு இல்லை? புக்கு தூக்குனாவே தூக்கம் வருது. தூக்கம் வருது இல்லை? வருதா வரலையா? உனக்கு வருதா இல்லையா? உண்மையாக பேசுவோம். நம்ம இது கிளாஸ் ரூம் கிடையாது. நான் உங்கள் டீச்சர் கிடையாது. ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் யார்? உங்கள் ஃப்ரெண்டு. வெரி குட். கிவ் எ பிக் ஹேண்ட். என்ன ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ணிட்டா பார்த்தீங்களா? ஃப்ரெண்டு. அப்போ ஃப்ரெண்டுகிட்ட உண்மையாக பேசலாம்ல? பேசலாம். அப்போ தூக்கம் வருதா? புக் எடுத்தோன்னு தூக்கம் வருதா இல்லையா? வருது. எத்தனை பேருக்கு வரலை? எது கேட்டேன்னா, எத்தனை பேருக்கு வருதுன்னு கேட்டால் நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க. எத்தனை பேருக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக இப்போ எல்லாத்துக்குமே வருது. அப்போ என்ன புரியுது? இது எல்லாருக்குமான பொதுவான ஒரு பிரச்சனை இல்லையா? இந்த பொதுவான பிரச்சனை அப்போ நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமானதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் இப்போ கிடச்சிருச்சா? இப்போ இந்த புரிதல் தான் நம்மளை எதை நோக்கி நகர்த்தும்? எப்படி தூக்கத்தை தவிர்க்கிறது? என்ன படிக்கிறது வேறு வழி இல்லை இல்லையா? இந்த கொஷினுக்கு இந்த ஆன்சரை எப்படி படிக்கிறது? இதில் எது முக்கியம்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, பள்ளி வகுப்பில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? என்ன அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது யாரெல்லாம் தூங்குனீங்களோ கண்டிப்பாக அவங்கெல்லாம் என்ன ஆகுவாங்க? நீங்களாக படிக்கும்போது தூங்க தான் செய்வீங்க. யாரெல்லாம் அலர்ட்டாக இல்லையோ, யாரெல்லாம் கவனிக்கலையோ, அந்த கவனிப்புக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கிறதுக்கு புத்தகத்தை விரிக்கும் பொழுது இருக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ உங்களை பொறுத்தளவில் அது நடந்து முடிஞ்சு போச்சு. கிளாஸில் எப்படி கவனித்தோம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லிட்டேன். ஆனால் இதை எப்படி நம்ம கடந்து போகிறது? ஏன்னா எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சு. எப்போ? 28. அப்பா எவ்வளோ பக்கத்தில் இருக்கு பாருங்கள். என்ன இது வந்து இன்றைக்கி ஒரு 10 நாள் கூட கிடையாது அப்படின்னு கண்ணு முடித்தோம்னா அடுத்தாப்புல எக்ஸாம் வந்துடும். அப்போ முதல் விஷயமே நமக்கு என்ன இருக்கும்? பயம். அப்பா பயம்தான் முக்கியமான விஷயம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10ஆம் வகுப்புங்கிறது 1 வருஷமாக படிச்சிருக்கீங்க. இந்த 1 வருடமாக படித்ததை அவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஒரு 2.5 மணி நேரமா 3 மணி நேரமா அவங்க எக்ஸாம்? 3 மணி நேரம். 3 மணி நேரத்தில் உங்களை டெஸ்ட் பண்ண போகிறாங்க. 1 வருஷமாக நீ என்ன படிச்ச அப்படிங்கிறத. அதுக்குன்னு ஒரு கொஷின் பேப்பரை பார்த்தாவே பல பேருக்கு என்ன வரும்? ஏண்டா படப்படப்போடே உட்காந்துருப்பாங்க. இந்த கொஷின் பேப்பர் என்ன வரப்போதோ அப்படின்னு கை காலெலாம் நடுங்கிட்டு. இதெல்லாம் எப்போ வரும்? உங்களுக்கா உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா வரும்.
உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா வரும். அப்போ முதல்ல என்ன தேவை? ஒரு வருஷம் படிச்சிருக்கோம், ஒரு வருஷம் கவனிச்சிருக்கோம், திரும்ப திரும்ப குவார்டர்லி ஆஃப் ஏர்லின்னு பரீட்சை எழுதியிருக்கோம். இந்த புத்தகத்தோட உங்களுடைய அந்த அணுகுமுறையும் அதனுடைய அனுபவமும் அதோட பழகுனதும் நம்பணும், உங்கள் கூட வரணும். நம்புறீங்களா? ஒரு வருஷமாக அத்தனை டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்லாம் நிறைய வச்சுருப்பாங்க, எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க இல்லையா? இது அவ்வளவும் உன்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லுவோம், உன்னுடைய ஆழ் மனது. அந்த ஆழ் மனதில் போய் உட்காந்துருக்கும். நீங்கள் இப்போ இந்த ஒரு 10 நாளில் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, பதிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் கான்ஷியஸ் மைண்டுக்கு எப்படி கொண்டு வர்றதுன்னு முயற்சி பண்ணுறது தான். அதை பற்றின டிப்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். உள்ளுக்குள்ளே இருக்குது, எனக்கு தெரியும் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்னு, ஆனால் உனக்கு தெரியாது உனக்கு இங்கிலீஷ் தெரியும். கரெக்டாக? ஆனால் எனக்கு தெரியும். ஐ நோ யூ நோ இங்கிலீஷ், பட் யூ டோன்ட் நோ யூ நோ இங்கிலீஷ். என்னடா விசு மாதிரி குழப்பறான்னா புரியுது நான் சொல்கிறது? அப்போ உங்களுக்கு சயின்ஸ்லேயே இந்த கான்செப்டு புரியலைன்னு நினைப்பீங்களா, வச்சுருப்பீங்கள்ல, அது ஏன் புரியலை அப்படிங்கிறதுக்கு இப்போ டைம் என்ன ஆகுது, லேட் ஆகிட்டுருக்குது. இதை போய் இனிமேல் புரிஞ்சிக்க முடியுமா? இனிமேல் யார்கிட்ட கேட்குறது? ஆனால் முக்கியமாக எங்கே பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட்லேயும் எந்த இடத்துலலாம் உங்களுக்கு கிரே ஏரியா, அதாவது என்ன சொல்லணும்னா எது சரியாக தெரியலை, எது சரியாக புரியலை அப்படிங்கிறது எல்லாத்தையும் முதல்ல தெரிஞ்சுக்கங்க, நோட் டவுன் பண்ணுங்க. ஒரு பாடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாடத்தில் எது புரியலை, எந்த இடம் புரியலை, இதை நோட் டவுன் பண்ணுங்கள். எங்கே? உங்கள் கையால் உங்கள் நோட் புக் எடுத்து எழுதணும். அப்படி எழுதும்போதே என்ன வந்துடும், சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் வரும். சில பேருக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும். அப்படியும் புரியலைன்னா உங்கள் டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட போய், அப்படியும் டீச்சர்ஸ் இல்லைன்னா இதை தெரிஞ்ச இன்னொரு உங்கள் தோழியும் உங்கள் தோழனும் இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டுக்கோ, பரிமாறிக்கங்க. இது எப்படிடா சொல்லி கொடுறாங்க, இது எப்படிடா சொல்லிக் கொடு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை மட்டும் இப்போ பயன்படுத்திக்கோங்க. திரும்ப திரும்ப படிக்காதீங்க, ஒரே இதை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு படிச்சுட்டே இருக்காதீங்க. முதல்ல என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இன்றைக்கே ஆரம்பிச்சிருங்க. இன்றைக்கும் நாளைக்கும் 2 நாளைக்கு உனக்கு 5 சப்ஜெக்ட் இருக்கா, இந்த 5 சப்ஜெக்ட்லேயும் முக்கியமாக எதில் கொஞ்சம் புரியாததும் ஜாஸ்தி இருக்கும், சயின்ஸில், மேத்ஸில், இங்கிலீஷில். உண்மையா? உண்மையா? கரெக்டாக? இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு முதல்ல ப்ரையாரிட்டி கொடுத்து, இதில் எந்த இடம்லாம் புரியல, அது இங்கிலீஷில் எங்கே புரியாமல் இருக்கும், கிராமர் புரியாமல் இருக்கும் இல்லை? கிராமரில் இன்னும் சொல்ல போனால் 10th ஸ்டாண்டர்டில் ரன்னன் மார்ட்டினில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமரும் உள்ள வச்சு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க டீச்சர்ஸ் எல்லாம், அவங்க எங்கள் கிளாஸ் ரூமில் இருந்துக்கிட்டு எனக்கு ஃபோன் அடிப்பாங்க, சார் இந்த கன்வர்ஷன் இருக்குல்ல, சிம்பிள்லேருந்து காம்பவுண்டுக்கு மாதிரி இந்த ஃப்ரேஸை எப்படி சார் போடுறதுன்னு அங்கேயே நடிப்பாங்க. லால் லபக்தாஸ் மாதிரி அங்கே உட்காந்துட்டு, இதான் கேட்குற நேரமா, நான் கிளாஸில் இருப்பேன், இல்லைன்னா எங்கேயாவது வேறு மீட்டிங்கில் இருப்பேன், ஏதாவது ஒன்று. ஆனாலும் ஒரு 2 நிமிஷம் இரு, நான் வந்து வெளியில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அவனுக்கு இதை மட்டும் சிம்பிளாக, சார் இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணேன், இப்போ தான் சார் புரியுதுணும். இப்போ வாத்தியாரை போன பிறகு வாத்தியார்களுக்கு அதான் பிரச்சனை, எல்லாருமே எல்லாரையும் தெரிஞ்சுக்கிட்டு வரதில்லை. இன்னும் சொல்ல போனால் யார் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டீச்சராக இருக்காங்க அப்படின்னா, தனக்கு தெரியலன்னா வந்த பிறகு, டீச்சராக வந்த பிறகு அதை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு எடுக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அப்படி பார்க்க போகும்போது டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், அவங்களுக்கு தெரிஞ்சது உனக்கு தெரிஞ்சதா, நீயும் டீச்சர் தாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் வருதா? நீயும் டீச்சர் தான். நீ என்ன பண்ணணும், தெரியாதவங்களுக்கு சொல்லித்தரணும். கற்க தான் உன்னுடைய புரிதல் அதிகமாகும். அதே மாதிரி தான் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்குவேன், அடுத்தவங்களுக்கு டீச் பண்ண தான் என்ன உனக்கு இன்னும் புரிதல் அதிகமாகும். ஏன்னா அவங்களுக்கு இதை எப்படி சொல்லி தரதுங்கிற அந்த கோணத்துலேருந்து நீ பார்ப்ப, இந்த இடத்துல புரியல போல இருக்குது, இதை நான் எப்படி சொல்லி தர்றது. அப்போ நீ படிக்கிறதுக்கு கொண்ட அந்த முயற்சியை விட அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எடுத்துக்கிற முயற்சி எப்படி இருக்கும், உனக்கு பெரிய பயனை தானே கொடுக்கும். அப்போ சொல்லிக் கொடுக்கறதுனால யாரும் இழந்து போவது ஏதுமில்லை. நீங்கள் இன்னும் அருமையாக புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ முதல்ல என்ன பண்ணுங்கள், புரியாத இந்த
விஷயங்களை ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எந்த கான்செப்ட் ஒரு வரியில் இல்லை ஒரு ஃப்ரேஸ் மாதிரி ஒரு சொற்றொடர் மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷா காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் சிம்பிள், இதான கஷ்டமா? அது கஷ்டம் இல்லையா? கஷ்டம் இல்லையா? அது சிம்பிள்லேருந்து காம்பவுண்ட் மாற்றுறது, காம்பவுண்ட்லேருந்து காம்ப்ளெக்ஸ் மாற்றுறது, காம்ப்ளெக்ஸ்லேருந்து காம்பவுண்ட் மாற்றுறது, காம்பவுண்ட்லேருந்து சிம்பிள் மாற்றுறது. இது கஷ்டம் இல்லையா? கஷ்டம் தானே. இன்னும் புரியல சிலது. ஸ்பீச்சு, வாய்ஸ் எப்படி மாற்றுறது, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அதில் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே ஒரு கோடு தான் இருக்குது. அந்த கோடை தொட்டுட்டோம்னா நமக்கும் புரிஞ்சு போயிடும். இது மாதிரி தான் எங்கே புரியலையோ, எது உனக்கு புரியலை, எது உனக்கு தெரியறது கஷ்டமாக இருக்குதுங்கிறத நோட் டவுன் பண்ணுங்க. பண்ணுவியா நீனு? என் பேர் என்ன? விக்டர் பேரில் விக்டரி இருக்குது. ரைட், விக்டர். நல்ல ஆரம்பம். அவன் பேரை கேட்டது விக்டர். ஏன்னா உங்களை எல்லாத்துக்கும் என்ன கிடைக்கணும்? விக்டரி கிடைக்கணும். விக்டரின்னா என்னது? வெற்றி. இதை நோக்கி தான் நம்ம நகர்றோம். இதுக்காக தான். அப்போ நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்னது? எந்த பாடத்தில் எதெல்லாம் கஷ்டமாக இருக்குமோ நோட் டவுன் பண்ணுங்க. தெரிஞ்சு போயிடும்ல உங்களுக்கு எதெல்லாம் தெரியலை அப்படிங்கிறது. அதை முயற்சி பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் பண்ணவே இல்லை. அதை செய்யுங்க முதல்ல. இது எனக்கு தெரியாது, இதெல்லாம் தெரியாது. ஒவ்வொரு பாடத்தில் 2-3 இடம். அது எதை வச்சுட்டு பார்க்கணும்? கொஷின் பேப்பர்ஸை வச்சுக்கணும். உங்களுக்கு கொஷின் பேங்க் கொடுத்துருக்காங்கல்ல, கொஷின் பேங்க்கில் எது அடிக்கடி கேட்டிருக்காங்க, எந்த கொஸ்டின், நீயே ஒரு கொஸ்டின் செட்டர் மாதிரி மாறிடணும். எந்த கொஸ்டின்லாம் யார்கிட்ட போய் கேட்கக்கூடாது? டீச்சர்ஸை போய் எது முக்கிய கொஸ்டின், இது நம்ம கேட்போம் எல்லாருமே. எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுங்க. நீயே எந்த பொசிஷனில் இருக்கணும்? இந்த எக்ஸாமுக்கு எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வருங்கிறத தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல நீ இருக்கிறன்னா கண்டிப்பாக நீ எதுக்கு தயார்? 10th எக்ஸாம் எழுதுறதுக்கு தயார். அப்போ எது பயன்படும் உங்களுக்கு? அந்த கொஷின் பேப்பர்ஸ். அந்த கொஷின் பேப்பரை பாரு. இதில் எது தெரியல, எந்த பாடத்தில் அந்த கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த பாடத்தில் வருதுன்னு ஐடென்டி பண்ணணும். அப்புறம் அந்த பாடத்தில் இந்த கொஷினுக்கான ஆன்சர் எனக்கு தெரியுதான்னு பார்க்கணும். புரியலையா? புரியலை, எழுதி வச்சுக்கோங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இதில் எதெல்லாம் தெரியலேன்னு தெரிஞ்சு போயிடும். அடுத்த 2 நாள் ஒவ்வொரு பாடத்தை எடுத்துக்கோங்க. இதில் தெரியாததை ஏதாவது முயற்சி பண்ணுங்கள். பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க. அதுவும் முடியலன்னா டீச்சர்ஸ்கிட்ட கேளுங்க. அவங்க ரெடியாக இருக்காங்களா சொல்லிக் கொடுக்குறதுக்கு? கேட்டிருக்கீங்களா போய் அவங்ககிட்ட எனக்கு இது புரியலன்ட்டு? கண்டிப்பாக சொல்லிக் கொடுத்து ரெடியாக இருப்பாங்க. அப்போ அதை கேளுங்க. அப்போ என்ன ஆகுது? உங்களுடைய சுமை குறையுதாங்க. அப்போ டேலி பண்ணுங்கள். அடுத்த ஒரு 3வது நாள் 4வது நாள் இந்தந்த இடத்துல எனக்கு தெரியாமல் இருந்ததெல்லாம் இப்போ தெரிஞ்சிருச்சு. இந்த தெரிஞ்சிருச்சுன்னு வரும்போதே உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் வருமா? செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வருமா? அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்ததுன்னா எது போயிடும்? பயம் போயிடும். அவ்வளோதான், பயம் போயிடும். இது பழகு, அவ்வளோதான், பழகுங்க. அந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, வாங்க பழகலாம் அப்படின்னு. கொஷின் பேப்பரோட பழகுங்க, உங்களுடைய சப்ஜெக்டோட பழகுங்க. அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் இருக்கலாம், அதெல்லாம் உங்களுடைய அடிமனசில் போய் ஊறி கிடக்கணும். அப்படியே டெக்னிக்கல் டேர்ம்ஸ்னால் என்னது? அந்த அருஞ்சொற்பொருள் சொல்லியிருப்பாங்க, போட்டிருப்பாங்கல்ல. தமிழில் என்ன சொல்லுவீங்க? இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்க? டெக்னிக்கல் டேர்ம்ஸு. பயாலஜினா அதனுடைய ஸ்பீசிஸ் நேமு, பொட்டானிக்கல் நேமு, இதெல்லாம் இருக்கும்ல. அதுக்கு தமிழ் படுத்தியிருப்பாங்கல்ல. நீங்கள் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? தமிழ் மீடியம். தமிழ் படுத்தியிருப்பாங்கல்ல. அதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆகணும்? அந்த டேர்ம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயம் ஆயிடுச்சுன்னா, ஃபெமிலியர் ஆயிடுச்சுன்னா பாதி எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ண மாதிரி. அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். இதெல்லாம் எழுதணும். நோட் புக் எடுத்துகிட்டு அதெல்லாம் எழுதணும். இப்போ இந்த புக்கை எடுக்கிறீங்க, இதில் டகான்னு திருப்புறோம். இது என்ன புத்தகம்? அது சயின்ஸு. பா ஈஸி. அது நோட்ஸு. அது பற்றியா நோட்ஸு. சரி, நோட்ஸாகவே இருக்கட்டும். அனிச்சை செயல் எங்கே வருது? நரம்பு மண்டலத்தில் வருது. எந்த சப்ஜெக்டில் வருது? சயின்ஸா? சயின்ஸ்குள்ள உட்பிரிவெல்லாம் இருக்குல்ல. பயாலஜியா? உயிரியல் வருது. அப்பா,
இதை யோசிக்கலாம் கூடாது. அனிச்சை செயலாம் உயிரியலில் வருது, நரம்பு மண்டலத்தில் வருது. அப்போ தாவரங்களுக்கும் நரம்பு மண்டலம் இருக்குது. ஆனால் இது மனிதனுடைய நரம்பு மண்டலத்தில் வரக்கூடிய விஷயம் அல்லது மிருகங்களுடைய நரம்பு மண்டலத்தில் வரக்கூடிய அனிச்சை செயல் அப்படிங்கிற புரிதல் இப்போ ஃபெமிலியர் ஆகிடுச்சா? இப்போ ஒரு நிமிஷத்தில் ஃபெமிலியர் ஆகிடுச்சா? உயிரியலில் வருது, நரம்பு மண்டலம் இதான். இந்த புரிதல் வரணும்னா தொடர்ந்து என்ன பண்ணணும்? இந்த மாதிரி கண் எடுத்துட்டு ஆப்டிக்கல்லோ எதை எடுத்தாலும் சரி, அதுக்குள்ள டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அதை நீங்கள் 1 by 1 போட்டுட்டு, ஏன்னா இதெல்லாம் எங்கே ஒன் வேர்டில் அதிகமாக வரப்போகுது. பொறுத்துக, மேட்ச்சில் ஃபாலோயிங், அதுலேயோ இல்லை ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படிங்கிறதோ இந்த மாதிரியான சொற்றொடர்களை தான் கேட்க போகிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகிடுச்சுன்னா அதுலேயே நீங்கள் பாஸ் மார்க் வந்துடும் இல்லையா? எவ்வளோ மார்க் இருக்குது டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துக்கணும். ஒன் வேர்டுக்கு எத்தனை இருக்குது, மேட்ச் ஃபாலோயிங்க்கு எத்தனை இருக்குது, பேராகிராஃப் கொஷினுக்கு எத்தனை இருக்குது, எவ்வளோ மார்க் இருக்குது, எஸ்ஐக்கு எவ்வளோ இருக்குது. இப்போ இந்த சின்ன சின்ன இதுக்கெல்லாம் கவனத்தை செலுத்துனீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு என்ன வந்துடுது? பாஸ் மார்க் வந்து அப்புறம் வர்றதெல்லாம் உங்கள் மார்க் ஆட் ஆகிட்டே இருக்கும். எழுத முடியும்ல, ஏன்னா அவ்வளோ ப்ராக்டிஸ் ஆகிடல. நல்ல எதை நம்புங்க? உங்கள் மூளையை நம்புறதை விட உங்களுடைய விரல் நுனியை நம்புங்க. எழுதி எழுதி பார்க்கும் பொழுது உங்கள் மூளை எங்கே கடத்தப்படுகிறது? இந்த விரல் நுனிக்கு. கடை நீங்கள் வைங்க. புத்திசாலித்தனம் எங்கே ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. கொஷினை பார்த்த உடனே இதான் ஆன்சர் அப்படின்னு வந்தால் அதான் புத்திசாலித்தனம். அந்த 3 மணி நேரம் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு வந்த பிறகு இந்த ஆன்சர் எனக்கு வராமல் போச்சேன்னா அங்கே தான் பிரச்சனை இருக்குது. அப்போ எது வேணும் எக்ஸாம் எழுதுறதுக்கு? அறிவு வேணுமா, புத்திசாலித்தனம் வேணுமா? வெறும் புத்திசாலித்தனம் இல்லை, அறிவோடு சேர்ந்த புத்திசாலித்தனம். அறிவோடு சேர்ந்த புத்திசாலித்தனம். ஏன்னா 1 வருஷம் நீங்கள் படித்ததை ஒரு 3 மணி நேரத்தில் உங்களை டெஸ்ட் பண்ண போகிறாங்க இல்லையா? அப்போ அதுக்கு தான் நீங்கள் தயாராகணும். எந்தெந்த இடத்துல ஒரு கொஷின் பேங்க்கை தரவு பண்ணிங்கனாவே போதும். ஒரு 4 வருஷத்துக்கு கொஷின் பேப்பர் எடுத்து எதெல்லாம் வந்திருக்குது, இதில் எதெல்லாம் எனக்கு தெரியாதுன்றதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அதுக்கு யார்கிட்ட கேட்க முடியுமோ கேளுங்க. 10 நாளுக்குள்ளே இந்த காரியத்தை முடிக்க முடியாதா? முடியாதா? முடிக்கலாம்ல. இதுதான் ஃபினாமினல் எக்ஸசைஸ். இதுதான் உங்களுக்கான இந்த கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி. இதை அழகாக செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான கொஷினுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எழுதி பாருங்கள், ஒரு டெக்னிக்கல் டேர்மாக எழுதி பாருங்கள். அதில் ஸ்பெல்லிங் முக்கியம் இல்லையா? அந்த ஸ்பெல்லிங்கை என்ன பண்ணுங்கள், பைஹார்ட் பண்ணாலாம் வராது, எழுதி பார்த்தா தான் வரும். எழுதி பார்க்குறதுக்கு சோம்பேறித்தனம் படவே கூடாது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் இல்லை, எந்த மொழியும் நாப்பழக்கம். சித்திரம் மட்டும் இல்லை, எந்த எழுத்தும் கைப்பழக்கம். ஸ்பெல்லிங் எது தெரில, நீங்கள் எழுதி பாருங்கள், அந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக வந்துடும். ஏன்னா உங்களை அறியாமல் சொன்னால அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு அந்த ஸ்பெல்லிங்கை தனக்குள்ளே குறித்து வச்சுருக்குது. அது எங்கே வேணுமோ கரெக்டாக அந்த ஆக்ஷனை கொடுக்கும்போது அது வந்துடுது. சொல்லி காட்டினா வராது, ஆனால் எழுதி பார்த்தா வந்துடும். இதுதான் நம்மளுடைய கல்வி முறை, படிப்பு முறை. இதுக்கு நம்ம தயாராகணும். அப்போ எங்கே ஒரு 3 மணி நேர கொஷின் பேப்பரை நீங்களும் என்ன பண்ணுங்கள், ஒரு கொஷின் எடுங்க. 2 நாளில் இந்த எல்லாம் எது தெரியாதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்கள. அதுக்கப்புறம் ஒரு கொஷின் எடுங்க. 3 மணி நேரம் அவங்க வீட்டில் செல்ஃப் டிசிப்ளின் இருக்குது பேர். நீங்களே எந்த புக்கையும் பார்க்காம அந்த கொஷின் பேப்பருக்கு டெஸ்ட் எழுதுங்க. நீங்கள் எழுதுங்க. சரி, ஒரே நேரத்தில் எழுத முடியலன்னா அந்த 1 வேர்டு இருக்கும் இல்லையா, 1 வேர்டை மட்டும் எடுத்துக்கோங்க, டைம் குறிச்சிக்கோங்க. இதுக்கு 10 நிமிஷம் தான் டைம். 10 நிமிஷத்துக்குள்ளே இதுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். எதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியல அதை அதுக்கப்புறம் ரெஃபர் பண்ணுங்கள். எதில் தெளிவாக இருக்கணும், இதை நான் எழுதும்போது எந்த புத்தகத்தையும் எதையும் நான் பார்க்கக்கூடாதுன்னு உங்களுக்குள்ளே ஒரு கண்ட்ரோலை கொடுத்துக்கணும், செல்ஃப் கண்ட்ரோல். இந்த பயிற்சி செய்வீங்க. இந்த 10 நாளில் நீங்கள் இதுதான் செய்ய முடியும். புதுசாகலாம் படிக்க முடியாது. புதுசாக எதாவது இருக்கா படிக்கிறதுக்கு? படிக்கிறதுக்கு ஏற்கனவே படித்தது, ஏற்கனவே சொல்லப்பட்டது, ஏற்கனவே எழுதி பார்த்தது, அதெல்லாம் சரியாக செஞ்சுருந்தோம்னா எக்ஸாம் டைமில் நீ ஃப்ரீயாக இருக்கலாம். அவங்கடா 10th 1th ஜாலியாக போகலாம். இதுதான் முனைப்பு, உங்களுடைய முயற்சி. இந்த மாதிரியான ஆட்டிடியூடு வரணும். இது பேர் மனப்பாங்கு. இந்த மனப்பாங்கு வேணும்.
எக்ஸாமை அணுகிறதுல மனப்பாங்கு வேணும். இது சும்மா வராது, நான் சொல்லிக் கொடுக்குறதுனால வராது. நீ செயலில் இறங்கணும். நான் இப்போ சொல்லுவ விஷயங்களெல்லாம் நீ ஒரு 3 நாளைக்கு செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கு வர்ற கான்ஃபிடென்ஸை உங்கள் ஹெச்எம்கிட்ட வந்து சொல்லுங்கள். எனக்கு இந்த கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு, நான் நிச்சயமாக இதை பாஸ் பண்ணுவேன். எல்லோரும் பாஸ் பண்ணுமா வேண்டாமா? எல்லோரும் நல்ல மார்க் எடுக்கணுமா வேண்டாமா? என்ன திரும்ப தலையாட்டுறீங்க? சத்தத்தை காணுமே. எல்லோரும் நல்ல மார்க் எடுக்கணுமா வேண்டாமா? நல்ல மார்க்கினுடைய ரெஃபரன்ஸ் எது? நல்ல மார்க் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குது? நல்ல மார்க்குன்னா உன் கையில் இருக்கா? உன் கையில் தான் இருக்குது. என்ன நம்பர் அது நல்ல மார்க்குங்கிற நம்பர்? 500. வெரி குட். நீங்கள் சொன்ன பற்றியா? அவளுக்கு ஒரு புத்தகம் கொடுக்கும். நல்ல பெரிய கைத்தல் கொடுங்க. இதுதான் ரெஃபரன்ஸ். இந்த ரெஃபரன்ஸு தான் நான் இதுக்கு மேலே யாரும் போட போகிறது கிடையாது. 500 மேலே என்ன 500 தான் எய்ம் பண்ணணும். அப்புறம் பார்ப்போம் இல்லை. 500 தான் உங்கள் ரெஃபரன்ஸு. இதுக்கு தான் நீங்கள் படிக்கிறீங்க, இதுக்கு தான் நீங்கள் எழுதுறீங்க, இதுக்கு தானே எல்லா கொஷின் பேப்பர்லேயும் அந்தந்த ஒவ்வொரு கொஷினுக்கும் மார்க் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை மெட்டீரியலைஸ் பண்ணணும். மெட்டீரியலைஸ் பண்ணணும்னா உங்களுடைய கைக்கு வசப்பட வைக்க வேண்டும். அதான் அந்த முனைப்பு வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், வானமே வசப்படும் போது இந்த கொஸ்டின் பேப்பராக உங்களுக்கு வசப்படாமல் போவோம். உண்மைதான் நான் சொல்கிறது. உண்மையா இல்லையா? சத்தமாக சொல்லுங்கள். உண்மைதான். சத்தமாக சொல்லுங்கள். உண்மைதான். எது உண்மை? எது உண்மை சொல்லுங்கள். எது உண்மை? வானம் வசப்படுறது உண்மையா? எது உண்மை? எது உண்மை? கொஸ்டின் பேப்பர் உங்கள் கை வசப்படுறது உண்மை. அதுதான் சொன்னேன். அது எப்படி முடியும்? எப்படி முடியும்? படிக்கணும் இல்லை, நான் இப்போ சொன்ன எக்ஸசைஸ் தான் செய்யணும். என்ன சொன்னேன் சொல்லு. என்னென்ன சொன்ன சொல்லு பார்க்கலாம். நம்பர் 1, அவனுக்கு இங்கே இருக்குது, வரமாட்டேங்குது. உனக்கு வருதா? வரலையா? பத்தியா? என்ன வரணும்? எதை எடுக்கணும்? கொஷின் பேப்பரை முதல்ல பார்க்கணும். சரி, ஒரு 3 சப்ஜெக்ட் சொன்னேன், அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ட்டு. என்னென்ன சப்ஜெக்டு? இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ். ரைட்டு. சில பேருக்கு சோஷியல் சயின்ஸும் கஷ்டமாக இருக்கும், ஜியாகிரஃபியும் கஷ்டமாக இருக்கும். ஏன் அதெல்லாம் வந்து சோஷியல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரியிலையோ ஜியாகிரஃபிலையோ கஷ்டமாக இருக்குது? அந்த டேர்ம்ஸ் எல்லாம் தெரியாதனால, அந்த நாடு பேரோ இதெல்லாம் வந்து இதுக்கு தான் சொல்கிறேன். அது எல்லாத்தையும் எங்கே வசப்பட வைக்கணும்? கையில் வசப்படணும், எழுதி பார்க்கணும். அப்போ முதல் விஷயம் கொஷின் பேப்பரை பாருங்கள். அந்த கொஷின் பேப்பரை வச்சுக்கிட்டு எது டஃப் கொஷினாக இருக்குதோ அந்த டஃப் கொஷினுக்கு ஆன்சர் என்னங்கன்னு பாருங்கள். அந்த ஆன்சர் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுங்கள். அது தெரியலன்னா யார்கிட்டையாவது தெரிஞ்சுக்கங்க. இப்படி ஒரு 2 நாளைக்கு இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தோன்னே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். இந்த கான்ஃபிடென்ஸை என்ன பண்ணுங்கள்? உங்கள் எக்ஸாமில் யூஸ் பண்ணுங்கள். இதுதான். அப்போ எழுதி பார்க்குறது முக்கியமான விஷயம். எல்லா டேர்ம்ஸையும் கைவசப்படுத்துங்க. எழுதி பாருங்க. இது என்ன, அது என்ன. இது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இது சாதாரணமாக உட்காந்து வராது. அப்போ இதில் முனைப்பாக வந்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு தூக்கம் வராது. இதைத்தான் செய்ய போகிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கொட்டாவிலாம் வராது. ஏன்னா உங்கள் டாஸ்க்கு உங்கள் கையில் யாரோ ஒருத்தர் கொடுக்கல, உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிறீங்க. அப்போது உங்கள் டாஸ்க்கை யாரே கொடுத்துக்கணும்? நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கணும். யாராவது கொடுத்தா தான் உங்களுக்கு கொட்டாய் வரும். ஆனால் நீங்களே உங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை செய்யணுங்கிற ஒரு தீவிரம் வரும். அந்த தீவிரத்தன்மை தான் இன்றைக்கி தேவை. அந்த தீவிரத்தன்மையினால் ஒரு தெளிவு தேவை. அந்த தெளிவு உங்கள் பயத்தை போக்கும், எக்ஸாம் பயத்தை போக்கும். அப்புறம் என்ன கிடைக்கும்? உங்களுடைய இன்டெலிஜென்ஸை, புத்திசாலித்தனத்தை அது ஷார்ப்பன் பண்ணும். கொஷின் பேப்பரை பார்த்தோன்னே இதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிருவீங்க. என்ஜாய் பண்ணுவீங்க உங்களுடைய எக்ஸாமை. இதுதான் உங்கள் தாரகம். செலிப்ரேட்டிங் உங்களுடைய எக்ஸாமுக்கு அப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, எல்லோரும் சொல்லுங்கள் உங்கள் அனுபவத்தை. சரியா? வாழ்த்துக்கள். பெஸ்ட் விஷஸ். நல்லா எழுதுங்க.